Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 4. நான் ஜீனு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து MySQL அதாவது XAMPP எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் உங்கள் ஃபைலை எங்கே டவுன்லோட் அதாவது XAMPP நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் டவுன்லோட் பண்ணது நான் பார்த்தோன்னா என்னோடய XAMPP வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தோன்னா zip ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்களோட சி ட்ரைவில் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் சி ட்ரைவில் XAMPP அப்படின்ட்டு. நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து சியில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல. அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து XAMPP கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து சென்ட் டு அதாவது டெஸ்க்டாப்க்கு நீங்கள் ரெடி ஷார்ட்கட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணதோடனே அதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அப்பாச்சி MySQL அப்படின்றது அதாவது ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் பாருங்கள், ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் பேனலில் அதாவது XAMPP ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது அப்பாச்சி MySQL ஃபைல்ஸில் மெர்க்குரி டாம்கேட் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது பார்த்தோன்னா MySQL அப்படின்றது. ஆனால் எதுக்காக இந்த அப்பாச்சி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பாச்சி சர்வரில் தான் நம்ம MySQL வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து அப்பாச்சி MySQL ரெண்டுத்தையும் வந்து ஆன் பண்ணுங்கள். அப்புறம் MySQLையும் ஆன் பண்ணுங்கள். எதுக்காக நான் இதை ஆக்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைம் பாருங்கள், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு localhost /php admin அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் இந்த PHP அட்மினாலாம் நான் ஆல்ரெடி PHP தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த லோக்கல் ஹோஸ்ட் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டுட்டோரியலில் நான் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டவுட்னா அதாவது ஆல்ரெடி நீங்கள் டேட்டாபேஸ் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த கனெக்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப நேரம் ஆகுது, கனெக்ட் ஆகலை. பார்த்தோன்னா கனெக்ட் ஆகிட்டு வெப் பேஜ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. அதாவது நம்மளோட PHP MyAdminக்கு நம்ம போக முடியல. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த சர்வரை வந்து இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சர்வர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட MySQL சர்வரை ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா தெரியும் இது வந்து ஹோம் பேஜில் இருக்குது. டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா அப்புறம் MySQL இது ரெண்டும் இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணுது. இதில் வந்து ஜீனு டெஸ்ட்டு டெமோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். அந்த டெமோ ஜீனு அப்படின்றதெல்லாம் நான் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸஸ்ஸு. ஸோ நான் வந்து அடுத்த கிளாஸில் எப்படி டேட்டா பேஸஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சர்வர் இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது நம்மளோட சி ஃபைலில் அதாவது இந்த எக்ஸாம்பிளிருந்து நம்மளுக்கான அந்த PHP அட்மின் பேஜுக்கு போகும். ஸோ அந்த லோக்கல் ஹோஸ்ட்ன்றதை போட மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாத நீங்கள் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டேட்டா பேஸ்குள்ளார போவோம். இந்த டேட்டா பேஸில் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்லேருந்து எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.